பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். யோவான் சுவிசேஷத்தில் மறுபடியும் படிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஒரு பகுதி படிக்கிறேன். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே பாருங்கள், இயேசு ஒரு இடத்திற்கு போகிற வேளையிலே ஒரு பிறவி குருடன் அங்கே இருக்கிறான். சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் பிறவி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அப்படியானால் யூதர்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருந்தது. அங்கே அவர்கள் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று அந்த பாவத்தை குறித்த அந்த கருத்து அவர்கள் மத்தியிலே ரொம்ப அதிகமாய் இருந்திருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிற ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோம். தேவன் வெளியரங்கமாய் கிரியை செய்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். தேவன் வெளியரங்கமாய் அதிசயங்களை செய்கிற காலம், தேவன் வெளியரங்கமாய் அற்புதங்களை செய்கிற காலம், தேவன் வெளியரங்கமாய் மகத்தான கிரியைகளை நடப்பிக்கிற காலம், தேவன் வெளியரங்கமாய் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வெளியரங்கமாய் கிரியை நடப்பிக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். தேவன் வெளியரங்கமாய் கிரியை நடப்பிக்கிற நாட்கள்ல நாம் இருக்கிறோம். தேவன் இந்த நாட்கள்ல வெளியரங்கமாய் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், வெளியரங்கமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வெளியரங்கமான அவருடைய கிரியைகள், வெளியரங்கமான அவருடைய செயல்கள், வெளியரங்கமான அவருடைய மகத்தான கிரியைகள், வெளியரங்கமான அவருடைய மாட்சிமையான செயல்களுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், வெளியரங்கமாய் அற்புதம் செய்யப்பார். உங்க வீட்டில் ஆண்டவர் வெளியரங்கமா ஒரு அற்புதம் செய்வார். உங்க குடும்பத்துக்கு வெளியரங்கமா ஒரு அற்புதம் செய்வார். பிள்ளைகளுக்கு வெளியரங்கமா ஒரு அற்புதம் செய்வார். ஓ, இப்படி செய்வாரா கர்த்தர்? இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியமா என்று நீங்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் வெளியரங்கமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, வெளியரங்கமான அற்புதம், வெளியரங்கமான அதிசயம், வெளியரங்கமான ஒரு ஆவியானவருடைய கிரியை சாதாரணமானதல்ல. வெளியரங்கமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த நாட்கள் வல்லமையான நாட்கள். ஆண்டவர் வெளியரங்கமாய் கிரியை செய்கிற நாட்கள். ஆண்டவர் வெளியரங்கமா பாருங்க, அவர் ஊழியத்துல வெளியரங்கமா நிறைய கிரியைகளை ஆண்டவர் நடப்பித்தார். வெளியரங்கமா நோயாளிகளை சுகமாக்கினார், வெளியரங்கமா பிசாசுகளை துரத்தினார், வெளியரங்கமாய் அற்புதங்களை செய்தார், வெளியரங்கமாய் ஜனங்களுக்கு நன்மைகளை கட்டளையிட்டார், வெளியரங்கமாய் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்தார். வெளியரங்கமாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறதை நாம் அங்கே வேதத்திலே படிக்கிறோமே பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களில் வெளியரங்கமாய் கிரியை செய்கிறார், அந்தரங்கத்தில் அல்ல. ஆண்டவர் வெளியரங்கமாய் கிரியை செய்கிற நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிற அந்த செயல்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம் ஆண்டவர், இந்த நாட்கள் வல்லமையான நாட்கள், வெளியரங்கமாய் ஆண்டவர் கிரியை செய்கிற நாட்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நீர் வெளியரங்கமாய் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் வெளியரங்கமாய் நீர் கிரியை செய்து, வெளியரங்கமாய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி, வெளியரங்கமாய் வல்லமையான கிரியைகளை நடப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தடைகள் யாவையும் அகற்றி போடும். உம்முடைய நல்ல நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமையை நீர் எடுத்தருளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.